Hi, welcome to my channel 0 to Genius in Commerce and Accountancy classes. Accountancy 12th standard பார்த்துட்ருக்கோம் Unit 2, that is Accounts of Not-for-Profit Organization. So last classல வந்து introduction about non-profit organization பற்றி படித்தோம். இந்த சாப்டரில் சில ப்ராப்ளம்ஸ் very easy problems நம்ம படிக்க போகிறோம். So receipts and payments account. Receipts and payments account என்னன்னாக்கா it is like a cash book. நம்ம cash bookல எப்படி மெயின்டைன் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த receipts and payments account சொன்னாவே it's a cash book. ஒரு cash transaction எவ்வளோ நடந்திருக்கு, பேங்க் transactions எவ்வளோ நம்ம லாஸ்ட் டைம் படிச்சிருப்போம். சிங்கிள் காலிங் கேஷ் புக், டபுள் காலிங் கேஷ் புக், ட்ரிபிள் காலிங் கேஷ் புக், அதே தான் மெயின்டைன் பண்ணுவோம் இது. ஓகே, இது வந்து ப்ரிப்பேர்ட் அட் த எண்ட் ஆஃப் ஈச் ஃபினான்ஷியல் இயர். ஸோ எண்ட் ஆஃப் த இயரில் எப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதோட நேச்சர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டோட பிரின்சிபல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இதோட நேச்சர் வாட் கம்ஸ் இன், வாட் கோஸ் அவுட், கேஷ் கம்ஸ் இன் ஆர் கோயிங் அவுட். இதுதான் கான்செப்ட். இதில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் நம்மளுக்கு தெரியும். நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஸோ வில் ஸ்டார்ட் வித் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். கரெக்ட். க்ளோசிங் பேலன்ஸ் எப்படி பண்ணுவோம்? பை பேலன்ஸ் கேரிட் டவுன். இது மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் வில் ஸ்டார்ட் வித் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன். அதே உங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் இருந்தாக்கா, உங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் இருக்குது அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா கிரெடிட் சைடில் போடுவீங்க. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ரைட். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில், நெக்ஸ்ட் வர வீடியோஸில். நெக்ஸ்ட்டு all cash receipts shows in the debit side. டெஃபினட்டாக ரெசிப்ட்ஸ் எல்லாம் டெபிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம், பேமெண்ட்ஸ் எல்லாம் கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதில் கேபிட்டல் ஆர் ரெவென்யூ நேச்சர் லாஸ்ட் இயரே நம்ம இதை படிச்சிருப்போம். கேபிட்டல் ஆர் ரெவென்யூ டிரான்சாக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு. கேபிட்டல்னால் என்னென்னாக்கா எப்பயாச்சும் தான் அந்த அக்கர் ஆகுறது, எப்பயுமே ரிக்கரிங்காக இருக்காது. இட்ஸ் அ நான் ரிக்கரிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் வாங்குகிறேன். பில்டிங் இஸ் அ கேபிட்டல். பெயிண்டிங் ஆஃப் பில்டிங் நான் எப்பயுமே வருஷம் பில்டிங் பெயிண்ட் பண்ணுவேன் என்னோடய ஃபேக்ட்ரியில். அது வந்து இட் இஸ் கால்ட் ரெவென்யூ. ஸோ எப்பயாச்சும் நடக்கிறது, ஒன்ஸ் இன் அ வைல் நடக்கிறது தான் கேபிட்டல் நேச்சர் ஐட்டம். ரெவென்யூனா எப்பயுமே நடக்கிறது. ஃபார் கேபிட்டல் திரும்ப நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிள்ஸ். பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி, ஒரு தடவை தான் மிஷினரி பர்ச்சேஸ். திரும்ப எவ்ரி மந்த்தோ 15 days ஒன்ஸோ நம்ம வாங்க மாட்டோம். பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி, பர்ச்சேஸ் ஆஃப் ஓல்ட் பில்டிங், பர்ச்சேஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஓல்ட் பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ பில்டிங், டெமாலிஷன் ஆஃப் ஓல்ட் பில்டிங், இது மாதிரியெல்லாம் இட்ஸ் நத்திங் பட் அ கேபிட்டல் நேச்சர். எப்பயாச்சும் தான் நடக்கும், திரும்ப நடக்காது. அது ரெவென்யூ நேச்சர் பார்த்திங்கன்னா எப்பயுமே நடக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ், வேஜஸ், சேலரிஸ். எப்பயுமே சேலரிஸ் நீங்கள் பே பண்ணிட்டு ஒரு தடவை கட்டிட்டு அப்பா நான் கட்ட மாட்டேப்பான்னு சொல்ல முடியாது. யூ நீட் டு பே அகெயின் அண்ட் அகெயின். தட் இஸ் கால்ட் ரெவென்யூ நேச்சர். ஸோ கேபிட்டல்னால் எப்பயாச்சும் ஒரு தடவை நடக்குது, ரெவென்யூனா திரும்ப நடக்கிறது. அந்த டிரான்சாக்ஷன் தட் இஸ் கால்ட் ரெவென்யூ டிரான்சாக்ஷன். இது ரெண்டுமே இதில் ரெக்கார்ட் பண்ணுவோம். காசு வருதா, காசு போதா, அது கேபிட்டல் இருக்கட்டும், ரெவென்யூ நேச்சர் இருக்கட்டும், எது இருந்தாலும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இது, சப்சிக்வெண்ட் இயர், எல்லா இயருக்கு ரெக்கார்ட் பண்ணுவோம். போன வருஷம் காசு வந்தது, அடுத்த வருஷம் காசு வருது, இந்த வருஷம் காசு வருது, எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ எப்போ எந்த டைமில் வருதுன்னு இந்த வருஷம் எனக்கு கையில் வந்துச்சு, நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதுதான் இதான் ஃபார்மேட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். திஸ் இஸ் டெபிட், திஸ் இஸ் கிரெடிட். Okay, receipts and payments account for the year ended. Receipts, payments, two balance brought down. So debit side எப்பயுமே two balance brought down. Credit side over draft இருந்தால் தான் நம்ம by balance brought down போகணும், இல்லாட்டி அப்படியே விட்டுறணும். இது ரொம்ப ரேர் கேஸில் தான் வரும். ஸோ திரும்ப ஓப்பனிங் பேலன்ஸ் ஓவர் டிராஃப்ட் இல்லை. ஸோ யூ ஹாவ் டு ரைட் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன், கேஷ் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ். அதே ஓவர் டிராஃப்ட் கொஷனில் கொடுத்தாக்கா அந்த ஓவர் டிராஃப்ட் மட்டும்தான் இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு ரிசிப்ட்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும். ரெவென்யூ ரிசிப்ட் திரும்ப நடக்கிறது. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், ஜென்ரல் டொனேஷன், ஜென்ரலாக டொனேஷன் போடுறது. கிராண்ட் யூனிட்ஸ் கவர்மெண்ட்லேருந்து சேங்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர், எப்பயுமே ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் வரும். டிவிடெண்ட்ஸ்னால் எதாவது ஷேர்ஸ் வாங்கியிருப்பீங்க, அதுலேருந்து வர இன்கம்ஸ் வந்து டிவிடெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் திரும்ப நம்மளுக்கு வர்றது. இதில் ரெவென்யூ பேமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரெவென்யூ கூட திரும்ப பேமெண்ட்ஸ். சேலரிஸ் பே பண்ணுவீங்க, ரெண்ட்டு பே பண்ணுவீங்க, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பே பண்ணுவீங்க, போஸ்டேஜ் பே பண்ணுவீங்க, ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ், இன்சூரன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட். நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பே பண்ணுவீங்க நீங்கள்?
லாக்கர் ரெண்ட் இதெல்லாம் இன்கம்ஸ் ரிசிப்ட் சைடு. லாக்கர்ஸ் ரெண்ட் ரிசீவ் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் advertisement, telephone charges, entertainment expenses, audit fees, repairs, upkeep of grounds, conveyance charges, conveyance and travelling, newspaper and periodicals, office expenses, gardening, sundry expenses இதெல்லாம் வந்து திரும்ப நடக்கும். இப்போ கேபிட்டல் ரிசிப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட்ஸ்னால் இட்ஸ் அண்ட் ரிசிப்ட்ஸ் காசு வருது எப்போயாச்சும் ஒரு தடவை தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ்னால் ஒரு மெம்பராக ஆகிறப்போ நான் மாதம் ஒரு 2000 ரூபாய் கட்டுறேன் அப்படின்னு வருஷத்துக்கு தான் கட்டுவாங்க. வருஷத்துக்கு 2000 ரூபாய் கட்டுறேன் அப்படின்னு சொல்லாமல் நான் லைஃப் லாங் நான் இனிமேல் ஒரு பைசா ஒரே தடவை நான் செட்டில் பண்ணிடுறேன், திரும்ப நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது லைஃப் மெம்பர்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 ரூபாய் நான் கட்டிட்டு அவ்வளோதான், திரும்ப நான் 2000 rupees எல்லாம் என்னால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறது லைஃப் மெம்பர்ஷிப். ஒன் டைம் பேமெண்ட். நெக்ஸ்ட் டொனேஷன் ஃபார் ஸ்பெசிஃபிக். ஜென்ரல் வர்றது இட் இஸ் ரெவென்யூ. ஸ்பெசிஃபிக்னாக்கா அந்த பர்டிகுலர் பர்பஸ்க்கு. லெகசிஸ்னால் என்னன்னாக்கா கொஞ்சம் பேருக்கு வந்து குழந்தைங்க இருக்க மாட்டாங்க, குழந்தைங்க இல்லைனாக்கா இல்லாட்டி ஏதாவது ஒரு சேரிட்டிக்கு ஒரு டொனேஷன் பண்ணலாம், நம்ம சொத்து கொஞ்சம் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எப்போயாச்சும் வருது, அதுதான் லெகசின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு இல்லாட்டி ஒரு அனாத ஆசிரமுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதிடுவாங்க, தட் இஸ் கால்ட் லெகசிஸ். நெக்ஸ்ட் என்டோமெண்ட் ஃபண்ட், சம்திங் ஃபண்ட்ஸ், சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், ஏதாவது ஃபிக்ஸ்ட் அசெட் சேல் பண்ணிங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது அசெட்டை சேல் பண்ணிங்கனாக்கா அதுவும் வந்து வில் கால் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து எப்பயாச்சும் நடக்கும், எப்பயுமே நடக்காது. நெக்ஸ்ட் we have is ஸ்பெசிஃபிக் டொனேஷன்ஸ். அது ஃபண்ட்ஸு ஸ்பெசிஃபிக் சொன்னாவே நம்மளுக்கு அது கேபிட்டல் ட்ரான்சாக்ஷன் தான். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பேமெண்ட்ஸ்னால் எப்பயாச்சும் நடக்கிறது பேமெண்ட்ஸ். பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசெட், பர்ச்சேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ரீபேமெண்ட் ஆஃப் லோன் பே பண்ணுறீங்க. எப்பயுமே லோன் பே பண்ண மாட்டீங்க, எப்போயாச்சும் தான் லோன் பே பண்ணுவீங்க, அது காசு வெளியில் போகுது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் பேமெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஃபிகர் யூல் ரைட் டு பேலன்ஸ் கேரி டவுன், இங்கே வந்தால் பை பேலன்ஸ் கேரி டவுன். ஓவர் டிராஃப்ட் வந்தால் இங்கே தான் எழுதுவீங்க, இல்லாட்டி நார்மலாக இங்கே தான் எழுதுவீங்க. எப்பயுமே க்ளோசிங் பேலன்ஸ் வில் பி இன் த கிரெடிட் சைட், அது ஞாபகம் வச்சுங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் வில் பி இன் த டெபிட் சைட், க்ளோசிங் பேலன்ஸ் இன் த கிரெடிட் சைட் எக்ஸப்ட் ஓவர் டிராஃப்ட்னு கொடுத்தாக்கா இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன், இங்கே பை பேலன்ஸ் கேரி டவுன் ஓன்லி ஃபார் ஓவர் டிராஃப்ட். கேஷை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கேஷ் எப்பயுமே இங்கே தான் இருக்கும், ரைட்? ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் அபவுட் த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஸோ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சமாக படிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோஸில், ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.